தீபாவளிக்கு எத்தன பேர் வீட்ல இந்த பலகாரம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. எங்க வீட்ல எங்க அம்மா கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் தான் மெனுவெல்லாம் சேஞ்ச் ஆயிருச்சு. இது ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி முந்திரி கொத்து. நாகர்கோயில், தூத்துக்குடி, திருநெல்வேலி சைடுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. அத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அத பண்றதுக்காக பச்சை பயிறு, எள்ளு, அரிசி இது எல்லாத்தையுமே வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நெய்யில தேங்காவ சேர்த்து வறுத்துட்டு கருப்பட்டி பாகும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை பயிரோட அரிசி சேர்த்து இந்த மாரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட எள்ளு, நெய்யில வறுத்த தேங்காய், ஏலக்காய் பொடி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கருப்பட்டி பாக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் கோட்டிங் பண்றதுக்காக அதுல மைதா மாவு, அரிசி மாவு, ஏலக்காய் தூள், உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி 3 சேர்த்து போடுங்க. வேண்டாம் அப்படின்னா தனித்தனியா கூட போட்டுக்கலாம். சில பேர் இதுல மஞ்சத்தூள் சேர்த்துப்பாங்க, ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நல்ல டேஸ்டியான முந்திரி கொத்து ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க.